ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் என்ஜாய் இங்கிலீஷ். இன்றைக்கி நம்ம ஒரு சில பேசிக்கான இங்கிலீஷ் சென்டென்சஸ் லேர்ன் பண்ண போகிறோம். ஒரு 7 சென்டென்சஸ் நம்ம பார்க்க போகிறோம் அலாங் வித் இட்ஸ் தமிழ் மீனிங்கு. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, குட் யூ மூவ் ஓவர் அ லிட்டில். ஸோ கேன் எப்போ யூஸ் பண்ணுவோம், குட் எப்போ யூஸ் பண்ணுவோம்? கேன் அப்படின்றது ரொம்ப இன்ஃபார்மல் சுச்சுவேஷனில் நம்ம யூஸ் பண்ணுவோம். இன்ஃபார்மல் சுச்சுவேஷனாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசும்போது, இல்லை நமக்கு தெரிஞ்சவங்க கிட்ட பேசும்போது கேன் யூஸ் பண்ணிக்கலாம். குட் அப்படின்றது ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல் பொசிஷன்லேயோ இல்லை ஹையர் அத்தாரிட்டியில் இருக்கிறவங்க கிட்ட பேசும்போது ஃபார்மல் சுச்சுவேஷன் அப்போ நமக்கு இருக்கும். ஸோ அப்போ நம்ம குட் யூஸ் பண்ணிக்கலாம். குட் யூ மூவ் ஓவர் அ லிட்டில் அப்படின்னா கொஞ்சம் நகர முடியுமா அப்படின்னு கேட்போம்ல, அதுக்கு இங்கிலீஷில் இந்த சென்டென்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், திஸ் பிளேஸ் சீம்ஸ் அன்யூஷுவலி க்ரௌடட். யூஷுவலோட ஆப்போசிட் தான் அன்யூஷுவல். அன்யூஷுவல் அப்படின்னா வழக்கத்திற்கும் மாறாக அப்படின்னு அர்த்தம். க்ரௌடட்னா கூட்டம். ஸோ இந்த பிளேஸ் வந்து வழக்கத்திற்கும் மாறாக கூட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் திஸ் பிளேஸ் சீம்ஸ் அன்யூஷுவலி க்ரௌடட்னு சொல்லலாம். நெக்ஸ்ட், டோன்ட் டெஸ்ட் மை பேஷன்ஸ். ஸோ என்னோட பொறுமையை சோதிக்காத அப்படின்னு சொல்லுவோம்ல. பேஷன்ஸ் அப்படின்னா பொறுமை அப்படின்னு அர்த்தம். பேஷன்ஸ் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் நிறையா இருக்குது. பேஷண்ட் அப்படின்னா நோயாளிகள், பேஷன்ஸ் அப்படின்னா பொறுமை. ஸோ டோன்ட் டெஸ்ட் மை பேஷன்ஸ்னால் என் பொறுமையை சோதிக்காதன்ற அர்த்தத்தில் வருது. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், வை டோன்ட் யூ ஜஸ்ட் பி யோர் செல்ஃப். நீ ஏன் நீயா இருக்கக்கூடாது அப்படின்னு கேட்போம்ல, அதுக்கு இங்கிலீஷில் இந்த சென்டென்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு சென்டென்ஸ் கொஸ்டின் மார்க்கில் முடிஞ்சிச்சு அப்படின்னா அது இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதே வந்து ஃபுல் ஸ்டாப்பில் முடிஞ்சிச்சு, நார்மலான டோனில் இருக்குது அப்படின்னா அது டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய சென்டென்ஸும் ஒரு இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸ் தான். வை டோன்ட் யூ ட்ரை திஸ். நீ ஏன் இதை ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்போம்ல. ஸோ அப்போ வந்து இந்த சென்டென்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், ஐம் டீகேண்டிங் த டீ. டீகேண்ட் அப்படின்னா ஒரு பாத்திரத்தில் இருக்கிற லிக்விடை இன்னொரு பாத்திரத்தில் நம்ம பொறுமையாக ஊற்றுவோம்ல, அதை தான் டீகேண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ ஐம் டீகேண்டிங் த டீ அப்படின்னா நான் டீ ஆற்றிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு டீகேண்டிங் அப்படின்ற மீனிங் வரும் இந்த இடத்துல. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், டோன்ட் காஸ்ட் ஐஸ் ஆன் இட். ஸோ ஒரு பொருள் நம்ம கிட்ட இருக்கிற பொருள் ரொம்ப எக்ஸ்பென்சிவாகவோ இல்லை ரொம்ப அட்ராக்டிவாகவோ இருந்துச்சுன்னா அடுத்தவங்க வந்து சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம சில நேரத்தில் சொல்லுவோம்ல, சரி கண்ணு வச்சிடாத அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு தான் டோன்ட் காஸ்ட் ஐஸ் ஆன் இட் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னு நம்ம இங்கிலீஷில் சொல்லலாம். அது ஈவில் ஐஸ் அப்படின்னு சொல்லலாம். ஈவில்னா கெட்டது அப்படின்னு அர்த்தம். டோன்ட் காஸ்ட் ஈவில் ஐஸ் ஆன் இட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்றைக்கி நம்ம 7 சென்டென்சஸ் லேர்ன் பண்ணியிருக்கோம். உங்களால் எப்போ முடியுதோ அப்போ உங்களோட டெய்லி லைஃப் கான்வோவில் இந்த சென்டென்சஸ் அப்ளை பண்ண ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.